இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எப்போது தெரிந்தெடுக்கப்படுவோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 32 வசனம் 26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். Then Moses stood in the gate of the camp and said, Who is on the Lord's side? Let him come unto me. And all the sons of Levi gathered themselves together unto him. Exodus chapter 32 verse 26. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மோசே இஸ்ரவேலரை ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, கர்த்தருடைய பட்சத்துல நிற்கிறவர்கள் யார்? அவங்க என் பக்கமா நில்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு கர்த்தராலே தேர்ந்தெடுக்கப்பட நினைக்கிறோம். ஆனால் எப்போது தேர்ந்தெடுக்கப்படுவோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அது ஃபேமிலிக்கு உள்ளா இருக்கலாம், ஃபேமிலிக்கு வெளியில இருக்கலாம், அது எந்த இடத்துல வேணா இருக்கலாம். எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் எல்லார்ட்டையுமே க்ளோஸா பழகுவோம், நல்ல விதமா நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். ஆனால் அதுல கொஞ்சம் குறிப்பிட்டு நம்ம பார்த்தா, யாரு என் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நிக்கிறாங்களோ, யாரு எதுலையும் என்னை விட்டு கொடுக்காம நிக்கிறாங்களோ, அவங்கள நம்ம கொஞ்சம் அதிகமா நேசிப்போம். அவங்கள தான் நம்ம க்ளோஸான மூவ்ஸ்ல கூட வச்சிருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. தேவன் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களோட அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டை போய் பேசுறாரு, அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். என்னையும் ஆண்டவர் அப்படி நினைக்கணும், நானும் அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும், என்னையும் அவர் தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம அநேகருக்கு, ஏன் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. ஆனால் எல்லாராலையும் முடியுதா அப்படின்னா கிடையாது. நான் அதாவது ரட்சிக்கப்பட்டு 2013 ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியங்களை பத்தி அப்படி எனக்கு தெரிய வரும்போது நான் நினைச்ச காரியம் என்ன அப்படின்னா, அதாவது உலகம் ஃபுல்லாவே நிறைய காரியங்களுக்காக கஷ்டப்படுது. ஈவன் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த ஊழியம் செய்யறவங்க மட்டும் அவங்க எந்த வேலையும் செய்யல, கர்த்தருடைய ஊழியம் தான் செய்யறாங்க. ஆனாலும் அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏன் இந்த வேரியேஷன்? இது எல்லாத்துக்கும் நடக்க வேண்டியதானே அப்படின்னு நான் நினைச்ச நாட்கள் உண்டு. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கல. தேவன் இஸ்ரவேலரை தன்னுடைய ஜனங்களாக சேர்த்து கொண்ட அந்த நாட்களில் இருந்து இது நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அங்க பார்க்கிறோம், எல்லா கோத்திரத்தாருக்கும் அவர் சொல்றாரு, மத்த எல்லாத்தையும் தேசத்தை பங்கிட்டு கொடுங்கள், ஆனா லேவி கோத்திரத்துக்கு கொடுக்க வேண்டாம், நானே அவர்களுடைய பங்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஆணையிடம் போச்சுன்னு சொல்றாரு, நீ ஆசாரியனை மறந்து விடாதே, அதாவது லேவி கோத்திரத்தாரை மறந்து விடாதே. நீ என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கியோ அதுல எல்லாம் ஒரு பகுதியை, ஒரு பங்கை ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு கொடுக்க மறந்துடாதுன்னு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த லேவி கோத்திரத்தை எப்படி தேர்ந்தெடுத்தார்? எதற்காக தேர்ந்தெடுத்தார்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அந்த அதிகாரத்தை முதல்ல இருந்து வாசித்தா தெரியும். இஸ்ரவேலர் புத்திரர் என்ன பண்றாங்க? மலை அடிவாரத்துல நின்றுட்டு இருக்காங்க. மோசே கர்த்தருடைய பேசுவதற்காக 40 நாள் பேசுவதற்காக மலை உச்சிக்கு போயிருக்கிறாரு. இப்போ கீழே என்ன நடக்குதுன்னா, தங்களை நடத்தி வந்த தெய்வங்களை தங்களுக்கு உண்டு பண்ணுவதற்காக ஆரோன் மூலமாக ஒரு பொன் கன்று குட்டி அவங்க ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுதான் எங்களை நடத்தி வந்ததுன்னு கர்த்தருக்கு அருவருப்பான, கர்த்தர் மிகவும் வெறுத்து ஒதுக்குகிற, கர்த்தருடைய நாமத்தை அவரை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு கண்ணுக்குட்டி சிலையை செஞ்சு அவங்க வழிபடவும் செஞ்சாச்சு. இப்போ கர்த்தருக்கு மிகவும் கோபமான காரியத்தை செய்து அந்த ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே வர்றாரு, இதெல்லாம் பார்க்கிறாரு, தன்னிடத்தில் உள்ள கற்பலைகளை போட்டு உடைக்கிறாரு. இன்னும் கோபம் தனியல. இம்மிடியேட்டா என்ன பண்றாருன்னா, அந்த கண்குட்டியை, பொன் கண்குட்டியை என்ன பண்றாரு அப்படின்னா, தீயில போட்டு எரிச்சு அதை பொடியாக்கி தண்ணியில கலந்து ஜனங்களை குடிக்க வச்சிடறாரு. இன்னும் அவருக்கு கோபம் அடங்கல. அப்பதான் கேட்கிறாரு, எல்லா ஜனங்களும் நின்றுட்டு இருக்காங்க, எல்லாத்துட்டையும் சொல்றாரு,
கர்த்தருடைய பட்சத்துல நிற்கிறவன் யார், என் பக்கத்துல வாங்க அப்படின்னு நம்ம வாசித்த அந்த வசனத்தை ஜனங்களோட பேசுகிறார். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அங்க இருந்த எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான். இஸ்ரவேலருக்கு முதல் பிறந்த ரூபன் கோத்திரத்துல இருந்து கடைசியாக பிறந்த பென்யமின் கோத்திரம் வரைக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே வராத அந்த உணர்வு, கர்த்தருக்காக நான் நிற்க வேண்டும் அப்படின்ற உணர்வு யாருக்கு வந்துதான்? லேவியின் கோத்திரத்தாருக்கு வந்தது அப்படின்னு. அந்த நேரத்துல டக்குன்னு இம்மிடியேட்டா வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போட்டு நம்ம எல்லாம் போவோம் சொல்றாங்க. அங்க எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவர்கள் எல்லாருக்கும் எப்படின்னா, தேவனுக்காக நம்ம எழும்பி நிற்கணும், அவர் பட்சத்துல நிற்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. அதனால்தான் லேவி கோத்திரத்தை தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் மாதிரி தான் தப்பு செஞ்சவங்க, எல்லாருக்கும் இருந்த அவமானம், பயம், ஐயோ ஆண்டவர் எங்களை தண்டிக்க போறார், இது எல்லா ஃபீலிங்ஸும் கலந்து இருங்க மத்தியில தான் அவங்க எது இருந்தாலும் சரி, நாங்கள் தேவனுக்காக தேவனுடைய பட்சத்துல நிற்போம் அப்படின்னு எந்திரிச்சு வந்தாங்க. இன்னைக்கு எதற்காக ஊழியர்களை தேவன் போஷிக்கிறார், ஊழியர்களை கனப்படுத்துகிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனுஷர்களாகிய எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, நிந்தனை உண்டு, பலவீனம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் நான் என் வீட்டுல தான் போக்கஸ் பண்ணுவேன், என் கடனை தான் போக்கஸ் பண்ணுவேன், என் காரியத்தை தான் நான் சாப்பிடணும், அந்த வழியத்தை நான் தேடுவேன் அப்படின்னு தேடாமல், என்னதான் இருந்தாலும் சரி, எனக்கு சாப்பாடு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை ஒரு இடத்துல போய் நான் கொண்டு வரணும் அப்படின்னா நான் போவேன் ஆண்டவரே. என் வீட்டுல எது இல்லைனாலும் சரி, அதே காரியத்துக்காக என் சகோதரனோ சகோதரியோ என்ன ஜெபம் சொல்றாங்களா, அவர்களுக்காக நான் திறப்பிலே நின்று அந்த பிரச்சனைல நான் மாட்டி சிக்கிட்டு இருப்பேன். ஆனாலும் அதற்காக நான் திறப்புல நின்று மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு கமிட் பண்ற ஊழியக்காரர்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என கண்மானவர்களே, அப்படியானால் கர்த்தரால நான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா, முதலாவது உமக்காக நான் எழும்பி நிற்பேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம செய்யணும், எழும்பி செயல்படணும். இதை எப்போது செய்ய ஆரம்பிக்கிறோமோ தேவனாலே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்கள்ல தகப்பனே, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே, உமது அழைப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால எங்களை நீர் உலகத்திலிருந்து வேறு பிரிச்சிருக்கீங்கப்பா. அப்பா, அந்த அழைப்பில நாங்க தொடர்ந்து உண்மையும் உத்தமமுமா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. வெறும் ஆசாரியர்கள் மாத்திரம் அல்ல தகப்பனே, சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருத்தர் மேல் விழுந்த கடமையா இருக்கு தகப்பனே. அதை உணர்ந்து நாங்கள் செயல்பட உம்மாலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த கூட்டமாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்தி கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.